Urban Tree oda one of the premium project. இது வந்து ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 12 ஏக்கர் ப்ராஜெக்ட். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 300 பிளஸ் plots வந்து இங்க அவேலபிளா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இடம் வந்து அவேலபிளா இருக்கு. இங்க வந்து அப்கமிங் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ரெட் ஹில்ஸ்ல வருது. இப்போ நீங்க இங்க இடம் வாங்குறீங்கன்னா ஃபியூச்சர்ல ட்ரிபிள் த ரேட் அதுக்கும் மேல பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகிற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. GNT ரோட் நம்ம சைட்ல இருந்து அதாவது கொல்கத்தா ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்ட்டா 1 மினிட்ஸ்ல நம்மளால ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். அவுட்டர் ரிங் ரோட நம்மளால ஒரு 1 மினிட்ல நம்மளால ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். இங்க இருந்து ஒரு 3 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி ஆல்பா மெட்ரிக் ஹை செகண்டரி ஸ்கூல் 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ். வெங்கடேஸ்வரா காலேஜ்ன்றது ரொம்ப நியர்பைலே இருக்கு. நசரத் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19 மினிட்ஸ்ல நம்மளால ரீச் பண்ணிட முடியும். இது வரப்போகுது அது வரப்போகுது இந்த ஸ்கூல் வரும் இந்த காலேஜ் வரும் அப்படின்றது கிடையாது. எல்லாமே இங்க இருக்கு. மால் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இங்க வீட கட்டிட்டு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஆஸ் யூஷுவல் லைஃப். Hello friends, welcome to Budget of Chennai. So guys, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா Urban Tree ஓட ஒரு one of the premium project பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்க பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் எந்த அளவுக்கு கிராண்ட் ஆர்ச் கொடுத்து ஒரு சூப்பரான பிரீமியம் ப்ராஜெக்ட் இங்க பண்ணிருக்காங்க. என்ன லொகேஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ். ஸோ ரெட் ஹில்ஸ் அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 400 மீட்டரில் இருக்கிற ஒரு சைட்டு தான் அது. ஒரு நிமிஷத்தில் நம்மளால ரெட் ஹில்ஸ் அவுட்டர் ரிங் ரோட ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும். நான் வந்து உங்களுக்கு கிளிப்ஸும் நான் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். நம்ம சைட்லேருந்து நான் ட்ரோன் கிளிப்ஸ் எடுத்து காட்டுறேன். இங்கேருந்து ஈஸியாக நீங்கள் இங்கே அது மட்டும் இல்லை ட்ரோன் கிளிப்லேயும் நீங்கள் பார்க்கலாம் அவுட்டர் ரிங் ரோடு இங்கேருந்து நியர்பை தான். இங்கேருந்தும் நீங்கள் பாருங்கள் வண்டி எல்லாமே போயிட்டு வருது பாருங்களேன். அங்கே பாருங்க வண்டி எல்லாமே போயிட்டு வர அவுட்டர் ரிங் ரோட் பக்கத்தில் இருக்கிற ஒரு சைட்டு தான் இது. அங்கே பாருங்க லாரி எல்லாமே போயிட்டு வருதா. ஸோ அதுதான் வந்து அவுட்டர் ரிங் ரோட். இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்ட். ஸோ இதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் அப்ரிசியேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்கமிங் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ரெட் ஹில்ஸில் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மாதாவரத்தில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வருதுன்ற நியூஸ் கேட்ட உடனே அந்த இடத்தோட லேண்ட் அப்ரிசியேஷன் அதிகமாக இருந்தது. ஸோ அப்போ வாங்கினவங்களுக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் மாதாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பைக்கும் இப்பைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ட்ரிபிள் டைம் அதாவது 3 மடங்கு ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகியிருக்கு. இங்கேயுமே எக்ஸாக்ட் அதே சினாரியோ தான். ரெட் ஹில்ஸ்ல அப்கமிங்ல மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு, வரப்போகுது. ஸோ இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல இங்க வந்து பிரைஸ் வந்து ட்ரிபிள் த ரேட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாக்குறவங்களுக்கும் சரி ரெசிடென்ஷியலுக்காக பாக்குறவங்களுக்கும் சரி இது வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்டா இருக்கும். உள்ள போய் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். மற்ற டீட்டெயிலாம் ப்ராஜெக்ட் மேனேஜரும் இருக்காரு, அவர்கிட்டயும் மற்ற டீட்டெயில கேட்போம். வாங்க அப்படியே பார்ப்போம். இங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து அர்பன் ட்ரீயோட முத்துக்குமரன் நகர். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ வேற லெவலில் டெவலப் பண்ணியிருக்காங்க. சைட் உள்ள வந்தாச்சு. சூப்பராக ப்ரீமியமாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு கிளாஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ சைட் என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 40 ஃபீட் வைட் ரோட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவர் பிளாக் ரோட் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். இந்த 40 ஃபீட் ரோடு இல்லாமல் சப் ரோட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. சைட்டு ஃபுல்லாகவே வந்து அவென்யூ ட்ரீஸ் வச்சு அழகாக ஒரு மாதிரி ப்ரீமியமாக டெவலப் பண்ணியிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இது. சைட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தா ஸ்டாச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்டர் ஆஃப் த சைட்டில் இருக்குது, நடுவில் இருக்குது. உங்களுக்கு சைட்டை சுற்றி ஒரு 360 டிகிரி காட்டுறேன். சுற்றியுமே வந்து நீங்கள் வந்து வீடுகளை பார்க்கலாம். சுற்றி வந்து ரெசிடென்ஷியல் பிளேஸ் தான் இது எல்லாமே வந்து ஒரு எலைட்டான ஹவுஸ், எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ட்ரன்ஸில் அங்கே பார்த்த என்ட்ரன்ஸ் ஒன்று, ஓகேவா. ஸோ நம்ம வரும்போது உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கேருந்து பின்னாடி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் ஆர்ச் ஒன்று தெரியும், சரிங்களா. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ். ஸோ சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. சைட்டை வந்து ஒரு 360 டிகிரி அப்படியே பாருங்கள் பொறுமையாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே சுற்றி சைட்டை சுற்றி வந்து ஃபுல்லாகவே வீடு தான். சுற்றி வீடுகளுக்கு நடுவில் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் இருக்குது. ஸோ இந்த சைட் உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கினவங்க வீடே கட்டிட்டாங்க. சைட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு வந்துருக்கு. இங்கே ஒரு வீடு, அதே மாதிரி அந்த கார்னரில் பாருங்கள் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இங்கே இடம் வாங்குறீங்கன்னா ஃபியூச்சரில் ட்ரிபிள் த ரேட் அதுக்கும் மேலே ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகிற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஹாய் சார்.
ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களை பற்றியும் உங்கள் கம்பெனியை பற்றி ஒரு சில வார்த்தை மக்கள் கிட்ட சொல்லிடுங்க. நான் ஸ்ரீதர், மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கேன். அர்பன் ட்ரீ வந்து 14 இயர்ஸாக வந்து வில்லாஸ், பிளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அண்ட் 25 lakhs square feet நாங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். 3500+ ஃபேமிலிஸ் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து நம்ம கிரெடாய் மெம்பராக இருக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இது நியர்பையில் கனெக்டிவிட்டிலாம் என்ன இருக்காது சொல்லுங்கள். ப்ராஜெக்ட் பேர் வந்து அர்பன் ட்ரீ முத்துக்குமரன் நகர். ப்ராஜெக்ட் வந்து ரெடியூல்ஸில் இருக்குது. சரிங்களா? ரெடியூல்ஸை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. லெஃப்ட்டில் வந்து கொல்கட்டா ஹைவே, ரைட்டில் வந்து அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ மிடில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாமே வீடு இருக்குது. சுற்றி வீடு இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயும் வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 2 வீடு கட்டி முடிச்சாச்சு. இன்னொரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. கொல்கட்டா ஹைவே மெயின் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 8,000 வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. நம்மளது பார்த்தீங்கன்னா அதோட 50% ஆஃப் இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி 2 என்ட்ரன்ஸ் ஆச்சு இருக்கா, இது எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அது இல்லாமல் என்ட்ரன்ஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி சும்மா ஜஸ்ட் லைக் தட், நல்ல வைடு என்ட்ரன்ஸ் ஆச்சு. பேவர் பிளாக் ரோடும் பிளாக் டாப் ரோடும் இருக்கு. பேவர் பிளாக் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 10 இயர்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் பெரிய கண்டெய்னர் ரன் பண்ணாலே உங்களுக்கு 10 இயர்ஸ் மேலே வரும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு பக்காவாக லே பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் அப்படின்னா இங்கே நியர்பையில் என்னெல்லாம் இருக்கு? ஃபியூச்சர் அப்ரிசியேஷன்னா இப்போ மாதவரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ரேட்டுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்து நம்ம இங்கிருந்து 5 மினிட்ஸ் தான் நம்ம அடுத்த மெட்ரோ அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து சைன் அப் ஆயிடுச்சு. ஸோ கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. மாதவரம் வந்து இந்த இயர் எண்டில் இது பண்ணணும்னு சொல்லி நம்ம சிஎம் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து இங்கே மெட்ரோ வரத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா இப்போ இந்த ப்ரைஸில் வாங்கலாம், இல்லைன்னா இதோட ட்ரிபிள் மடங்கு ப்ரைஸில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இருந்தால் தானே வாங்க முடியும். ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டி இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே. ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் நம்ம வாங்க முடியும். ஸோ இப்பயே வந்து நீங்கள் பிளாக் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு 20 to 30 யூனிட்ஸ் வந்து ப்ரீ லான்ச்லேயே எங்களுக்கு வந்து சேல் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு பிரைமான லொக்கேஷன்ன்றதுனால. இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து மெயின் ஹைலைட் என்னன்னா, இது வரப்போகுது, அது வரப்போகுது, இந்த ஸ்கூல் வரும், இந்த காலேஜ் வரும் அப்படின்றது கிடையாது. எல்லாமே இங்கே இருக்குது. ஆல்ரெடி மால் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ ரெடி டு பில்டுங்க அது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இங்கே வீடை கட்டிட்டு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஆஸ் யூஷுவல் லைஃப். நம்மளது வந்து இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து சிஎம்டி லிமிட்டுக்குள்ள தான் வருது. கரெக்டா? ஆமாங்க. சிஎம்டி அப்ரூவ்டு. சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டு. இது ரெண்டுமே இருக்கா? எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே அப்ரூவ்டு இல்லாமல் நான் பண்ண மாட்டாங்க. ஸோ அது கிரெடாயோட நார்ம்ஸ் அது. ஓகே. ஸோ அப்ரூவ்டு லேண்டு தான் நம்ம பண்ணுறது. இது ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதவரம்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு மாதவரம் மெட்ரோலேருந்து பஸ் டிப்போலேருந்து 20 மினிட்ஸ். ஸோ எல்லா ரோடுமே, அதாவது நம்ம வந்து மதுரவாயில் டு ரெடில்ஸ், அதுக்கப்புறம் அம்பத்தூர் ஓட்டியிலேருந்து வர ரோடு, அதுக்கப்புறம் அவுட்டரிங் ரோடு, அதுக்கப்புறம் ஜிஎன்டி ரோடு, எல்லாமே இந்த ரோட்ல தான் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட பியூட்டியே அதுதான். எல்லா ரோடும் கனெக்ட் ஆகி அந்த மெயின் ரோட்லேருந்து 800 மீட்டர்ஸ் தான் நம்ம ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வித்தின் 20 மினிட்ஸ் 20 to 25 மினிட்ஸ், அதாவது மெட்ரோ வந்ததுக்கப்புறம் யூ கேன் ரீச் ஈஸிலி எனிவேர் இன் சென்னை. ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட். இது என்னடா ரெடில்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. ஆக்சுவலி ரெடில்ஸ் தான் அடுத்த பூமிங். என்ன நான் சொல்றேன் பாருங்க. இங்க வந்து மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி ஒன்று வருது. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த லொகேஷன்ல மகேந்திரா நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து கரெக்டா ஒரு 9 to 10 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. அதாவது இதுக்கு அப்புறம் சொல்றேன் நான். இதுக்கு முன்னாடி நிறைய டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. நான் இதுக்கு அப்புறம் வர டெவலப்மெண்ட் சொல்றேன். அப்புறம் பொன்னேரி சேட்டலைட் டவுன்ஷிப், ஆப்வியஸ்லி மாதவரம் மெட்ரோக்கு அப்புறம் இங்க ரெடியூஸ் மெட்ரோ வரதுனால இதோட growth வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பேக் இருந்த ரேட்டுக்கும் இப்போக்குமே வந்து டிராஸ்டிக் சேஞ்ச். இன்னொரு 5 இயர்ஸ்ல என்ன ரேட் வரும்னு தெரியல. மினிமம் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ட்ரூ. அதுக்குள்ள நீங்க இடத்த வாங்கி வீடை பில் பண்ண பாருங்க. ஃபைன். ஓகே பிரதர். ஸோ இங்க நீங்க என்ன பிரைஸ் தரீங்க அதையும் அப்படியே சொல்லிடுங்க. ஸோ இப்போ வந்து ப்ரீ லான்ச் தாங்க போயிட்டு இருக்கு. ப்ரீ லான்ச் வந்து நம்ம 3200 பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்டர் லான்ச் வந்து நம்ம 36, 37 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லான்ச் ஏதாவது கொஞ்சம் சைட்ல கொஞ்சம் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒர்க் முடிஞ்ச உடனே நம்ம லான்ச் பண்ற மாதிரி இந்த ஏப்ரல் மந்த் எண்ட்ல வந்து நம்ம லான்ச் பண்றோம். ஸோ அந்த லான்ச்க்கு வந்து ரேட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரீ லான்ச் மட்டும் இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ பாக்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ரீ லான்ச், அதாவது லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா புக் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் கண்டிப்பா அதிகமாகும். கரெக்டா? ஓகே ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஓகே. ஸோ பார்த்துருப்பீங்க சார், எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாரு, கேட்டிருப்பீங்க. பட் ஸ்டில் நிறைய பேருக்கு மோர் ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க. அவங்களுக்காக டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி, அதே மாதிரி நியர்பைல ஸ்கூல்ஸ் என்ன இருக்கு, காலேஜஸ் என்ன இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் நான் டீட்டெயில்டாக சொல்றேன். தேவைப்படுறவங்க நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரோலயே சொன்ன மாதிரி இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் மெட்ரோ வருது. ஸோ அது வந்துருச்சுனாலும் இந்த இடத்தோட பிரைஸ் வந்து கண்டிப்பா பூம் ஆகும். ஜிஎன்டி ரோட் நம்ம சைட்ல இருந்து, அதாவது கொல்கத்தா ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு
1 minutesல நம்மளால ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். அவுட்டர் ரிங் ரோட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நியர்பை தான். அவுட்டர் ரிங் ரோட நம்மளால ஒரு 1 minute நம்மளால ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். இங்க இருந்து ஒரு 3 minutes டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி ஆல்பா மெட்ரிக் ஹை செகண்டரி ஸ்கூல் 5 minutes டிஸ்டன்ஸ். வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 minutes டிஸ்டன்ஸ்ல ரீச் பண்ணிட முடியும். சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல் 7 minutes. ஸ்ரீ ஐயப்பா ஸ்கூல் 4 minutes. அதே மாதிரி டான் பாஸ்கோ மெட்ரிக் ஹை செகண்டரி ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா 10 minutes டிஸ்டன்ஸ்ல ரீச் பண்ணிட முடியும். அதே மாதிரி எலைட் குளோபல் ஸ்கூல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 minutesல ரீச் பண்ணிட முடியும். சோ நம்ம சைட்ல இருந்து காலேஜஸ் என்ன நியர்பைல இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க வெங்கடேஸ்வரா காலேஜ்ன்றது ரொம்ப நியர்பைல இருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிசிட்டி அந்த காலேஜ் வந்து நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 2 minutesல ரீச் பண்ணிட முடியும். அங்க அவுட்டர் ரிங் ரோட் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்கு. சோ அது நம்ம சைட்ல இருந்து வெரி நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 2 minutesல நம்மளால போய் ரீச் பண்ணிட முடியும். சோ அது இல்லாம அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 minutes டிஸ்டன்ஸ். நசரத் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19 minutesல நம்மளால ரீச் பண்ணிட முடியும். இது இல்லாம ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி நிறைய காலேஜ் வந்து சைட்டை சுத்தி இருக்கு. சோ ஸ்கூல் காலேஜஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஈஸி கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு சைட் தான் இது. சைட் உள்ள ஒரு போதே பார்த்திருப்போம் நல்ல பிரீமியமா டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். சோ இங்க என்னென்ன அம்யூனிட்டி சைட்டுக்குள்ள இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சைட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேவர் பிளாக் ரோடு இங்க இருக்கு. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்காங்க. அவென்யூ ட்ரீஸ் ஃபுல்லா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்கும் அந்த பவுண்டரி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க பார்க்கலாம் உங்களோட பிளாட்டுக்கு ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா பார்க்க முடியும். ஸோ கிட்ஸ்க்காக அதுக்குன்னு தனியாக செப்பரேட் பார்க் ஏரியா அங்கே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஓப்பன் ஜிம்மும் இருக்கு. ஓப்பன் ஜிம் ஏரியா அது தனியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் ஏரியா இருக்கு. ஸோ இங்கே வாட்டர் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் 30 feetல இருந்து குட் கிரவுண்ட் வாட்டர் லெவல் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சைட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்கும் இருக்கு. சைட்டுக்குள்ள நீங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குறவங்களுக்காக செப்பரேட்டாக வாட்டர் டேங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இபி கனெக்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சைட்டுக்குள்ளே வந்து வீடு எல்லாமே வந்துடுச்சு. நீங்கள் சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க இபி லைன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சைட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராவும் எல்லா இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க. ஸோ நம்ம நிற்கிற இடத்துலேருந்து 3 சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி பாருங்க சிசிடிவி கேமரா. இந்த மாதிரி எல்லா கார்னர்லையும் சிசிடிவி கேமரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூம் இருக்கு. 24/7 செக்யூரிட்டியும் இருக்கு, சிசிடிவியும் இருக்கு. இது வந்து ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 12 acre ப்ராஜெக்ட். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 300+ plots வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஸோ மினிமம் சைஸ்ல ஏதாவது பிளாட்ஸ் இருக்குமா, ஏன்னா எங்களோட பட்ஜெட் இவ்வளவுதான், மினிமம் சைஸ் இருந்தா இந்த ஏரியால என்னால வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இடம் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த பட்ஜெட்ல நீங்க வாங்கும்போது உங்களால சின்ன இடத்தை இந்த மாதிரி ஏரியால உங்களால வாங்கிட முடியும். அப் டு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்க இருக்கு. ஃபேசிங்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபேசிங்லயும் இருக்கு. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா ஃபேசிங்லயும் வந்து பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. 550 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ரேட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17,60,000 ரூபாய், அரௌண்ட் ஒரு 17 லட்சத்துல இருந்து 18 லட்சம் ரூபாய்க்கு உங்களால ஒரு பிளாட்டே வாங்கிட முடியும். இங்க சிஎம்டி அப்ரூவ்ட் லிமிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 லட்சம் ரூபாய்க்கு உங்களால இடம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட் தான் இது. சரி, ஏன்னா சிஎம்டி அப்ரூவ்ட்னாலே ரேட் பயங்கர அதிகமா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 லட்சம் ரூபாய்க்கு உங்களால ஒரு இடம் வாங்கிட முடியும். அதுதான் கான்செப்ட். இங்க பேங்க் லோனும் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 80% இருக்கும். பேங்க் லோன் பண்ணி தராங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஎம்டி அப்ரூவ்ட் ரெரா அப்ரூவ்ட் இருக்கிறதுனால லீகல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. 80% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி தராங்க. நீங்க இனிஷியல் பேமெண்ட்டா ஒரு 20% நீங்க பே பண்ணீங்கன்னா பேலன்ஸ் ஃபுல்லா நீங்க இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 14,000 to 15,000 நீங்க இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தா உங்களால இங்க ஒரு இடம் வாங்கிட முடியும். அதுதான் வந்து இந்த இடத்தோட கான்செப்ட். சோ நீங்க வந்து பாருங்க, சைட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ்ல ஒரு பிரைமான லொகேஷன்ல இருக்கு. சுத்தி வந்து வீடு ஆல்ரெடி இருக்குன்றதையும் சொல்லிட்டேன். நீங்க வந்து பார்த்துட்டு சைட் விசிட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, பட் உங்களோட ஃபீட்பேக் வந்து மென்ஷன் பண்ண மாட்டீங்க. நீங்க வாங்கும் போது தான் உங்களோட ஃபீட்பேக் தான் எங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். சோ நீங்க பார்த்தது வீடியோல சொன்னது எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையா வந்து பார்த்துட்டு உங்களோட ஃபீல் என்ன அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல சந்திப்போம். Until then, signing off, it's me Tinto. Tata, bye, see you and take care.